Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாஜக இமயமலை போன்ற அரசியல் இயக்கம் என திருச்சியில் நடந்த விசிக கூட்டத்தில் திருமாவளவன் பேசியிருக்கிறார். பாஜக மிகப்பெரிய வலிமையை கொண்ட பேரியக்கம் என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். பாஜகவை எதிர்க்கும் வரை திமுக நமக்கு நட்பு சக்தி என்றும் விசிக தலைவர் திருமாவளவன் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்போது விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய கருத்துக்களை அதனுடைய சாராம்சத்தோடு பகிர்ந்துக்கலாம். வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு வரக்கூடிய ஆகஸ்ட் 17ஆம் தேதி திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த மாநாடு தொடர்பாக திருச்சி, கரூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கிய மைய மண்டல ஆலோசனை கூட்டம் நேற்றைய தினம் திருச்சியில் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், சனாதனத்தை எதிர்க்க திமுகவுடன் இணைந்து பயணித்தோம் எனவும், பாஜகவை எதிர்க்கக்கூடிய வரைதான் திமுக நமக்கு நட்பு சக்தி தான், நாளை அவர்கள் பாஜகவுடன் சேர்ந்து விட்டால் அப்போது நிலை வேறு, பேசுபவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் பேசட்டும் என்ற ஒரு கருத்தை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி பல கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்திருக்கின்றன, தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியிலிருந்தும் வெளியேறவில்லை, தாவேகாவுக்கும் ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து கட்சி நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் தொடர்ந்து குழப்பிக் கொண்டிருப்பதாக விமர்சனம் எழுந்திருக்கிறது. குறிப்பாக தாவேகா அமைச்சரவையில் இணைந்து விசிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக்கிவிட்டு மீண்டும் திமுக கூட்டணியிலேயே நட்புடன் நீடிப்பதாகவும், தாவேகா தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தொடர்ந்து இந்த முன்பின் முரணான கருத்துக்களை திருமாவளவன் தெரிவித்துக் கொண்டிருப்பது அக்கட்சி நிர்வாகிகள் மத்தியிலேயே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை, தொண்டர்களை மேலும் குழப்பக்கூடிய கருத்தை திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதாவது, திமுக பாஜகவை எதிர்க்கக்கூடிய வரையில்தான் அவர்களுடன் நட்பு சக்தியாக இருப்போம் எனவும், பாஜகவுடன் சேர்ந்து விட்டால் அப்போதைய நிலை வேறு என்ற மேலும் ஒரு கேள்விக்குறியை எழுப்பக்கூடிய வகையில் நேற்றைய தினம் திருமாவளவன் பேசியிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்ததற்கு பிறகு முன்பின் கருத்துக்களை தெரிவிப்பதையே நாள்தோறும் வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் நேற்றைய முன்பின் கருத்தாக இந்த தகவலை பகிர்ந்து தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் மேலும் ஒரு குழப்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.